கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு இருளான சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். கலக்கத்தின் மத்தியில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். எப்படி என் கடனை திரும்ப கட்டப் போகிறேன், எப்படி என்னுடைய படிப்பை முடிக்கப் போகிறேன், எப்படி என் பிள்ளைகளின் காரியத்தை நான் செய்வேன் என்று நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பானவர்களே, எந்த பிரச்சனை வழியாக நீங்கள் போனாலும் இயேசு சுவாமி உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆமென். உங்கள் கலக்கங்களை அவர் மாற்றுவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. எப்படி நடக்குமோ என்று சொல்லி சிந்தித்து கலங்கி கொண்டே இருக்காதீங்க. எப்படி ஆகுமோ இந்த காரியம் என்று சொல்லி புலம்பாதீங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. என்னை நீர் உம்முடைய கோலினாலும் தடியினாலும் தேற்றி நடத்துவீன்னு சொல்லி விசுவாச அறிக்கையிடுங்க. உங்க பக்கத்திலே அவர் வந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். விசுவாசிங்க, நம்புவேன்னு சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் எல்லா இருளையும் மாற்றி உங்களை தம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பன் சொல்லி நம்புங்க. அவரையே சார்ந்து கொள்ளுங்க. நீங்க அவருடைய கிருபையினால நிரப்பப்படுவதையும் உங்க மேல அவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதையும் கண்டிப்பா பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.